திருப்பூர் அருகே அவினாசியில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் ரிதன்யாவின் மாமியார் சித்ரா தேவி தாக்கல் செய்த ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. திருப்பூர் அருகே இளம்பெண் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் அவரது மாமியார் சித்ரா தேவியின் ஜாமீன் மனுவானது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவினாசியைச் சேர்ந்த இளம்பெண் ரிதன்யா காரிலேயே கடந்த ஜூன் மாதம் 28 தற்கொலை செய்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து தனது தந்தைக்கு அனுப்பிய வாட்ஸ்அப் ஆடியோக்களில் தனது சாவுக்கு காரணம் தனது கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் மாமியார் சித்ராதேவி என்று குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோர் ஜாமீன் மனு கோரி திருப்பூர் முதன்மை மாவட்ட மற்றும் அவரூர் நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்திருந்தனர். ஜாமீன் மனு அப்பீல் செய்திருந்தனர். அவர்களது ஜாமீன் மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்ததை தொடர்ந்து அவர்களது மாமியார் சித்ரா தேவியும் ஜாமீன் மனுவை அப்பீல் செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று விசாரணைக்கு வந்த சித்ரா தேவியின் ஜாமீன் மனுவை திருப்பூர் முதன்மை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்ற நீதிபதி குணசேகரன் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார்.